ஹலோ கைஸ், கோட் படம் வந்து 2 நாள் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பயங்கரமாக இருக்குது. ஃபேன்ஸ் மத்தியிலையும் சரி, மற்ற கோலிவுட் வட்டாரத்துலேயும் சரி, கோலிவுட்னு மட்டும் சொல்லக்கூடாது, ஸோ இந்தியன் சினிமா வட்டாரத்துலேயே வந்து இந்த படம் வந்து ஒரு முக்கிய படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா வந்து இந்த படத்தோட ஸ்டார் காஸ்டிங் சரி, ப்ரொடக்ஷன் வேல்யூ சரி பயங்கரமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு 1000 கோடி அடிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. ஸோ நான் கண்டிப்பாக அடிக்கும். ஏன்னா அந்த படத்தில் அவ்வளோ சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ரிவீல் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. பட் இப்போ வந்து வைபவ், பிரேம்ஜி அவங்கெல்லாம் வந்து ஒரு பேட்டிலையுமே வந்து ஒவ்வொரு சர்ப்ரைஸையும் உடச்சி விட்டுட்ருக்காங்க. ஸோ அது அந்த ஹைப்பை ஏற்றுறேன்னு சொல்லிட்டு நிறைய ரிவீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து படத்துக்கு வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஸோ படம் வந்து வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ படம் வந்து தளபதி விஜய் அவர்களே இந்த படத்தை பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் மட்டும் இல்லை, ஸோ இந்த படம் பார்த்தவங்க எல்லாருமே படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், 2 நாளில் நம்மளும் தேட்டரில் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கே வந்து வெயிட்டிங்லேயே வெறியேறுது அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த படத்தில் அந்த பாடல்கள்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டெல்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து ரசிக்கும்படியாக இல்லாதனால நிறைய பேருக்கு வந்து பிடிக்கலை. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருக்கும் பிரச்சனை இல்லை, பட்டு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு வந்து இந்த பாட்டு வந்து பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போது மட்டன் ஒரு சாங் விட்டுருந்தாங்க. அந்த சாங் தான் வந்து திரிஷா அவர்களோட சேர்ந்து ஆடுறதாக சொல்கிறாங்க. ஸோ எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ படத்தில் பார்க்கும்போது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஓப்பனிங் சாங், அந்த விசில் போர்டு சாங் இருக்குல்ல, அது வந்து மூவி வெர்ஷன் வந்து வேறு மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு. ஸோ பார்க்கலாம், இது சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இந்த படத்தில் சிவகார்த்திகேயன், தோனி, அப்புறம் வந்து தலை அஜித் கூட அந்த படத்தில் வந்து கேமியோ பண்ணுறதாக ஒரு வதந்தியா, அது எப்படின்னு தெரியல. பட் படம் பார்க்கும்போது தான் நமக்கே தெரியும். ஸோ விஜயகாந்த் அவர்கள் வந்து இந்த படத்தில் கண்டிப்பாக பண்ணுறாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அது வந்து என்ன மாதிரி கேரக்டர் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக வந்து ஒரு ஹெவியான ஒரு வெயிட்டான கேரக்டர் தான் இருக்கும். ஸோ அவர் தான் வந்து படத்தில் வந்து முக்கியமான கேரக்டர்னு நினைக்கிறேன் நான், தளபதி விஜய்க்கு அப்புறம். ஸோ அவர் வந்து மெயின் கேரக்டர், அவரை வச்சு தான் வந்து இந்த கதையே நகரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம், படம் வந்து அவ்வளோ ஆர்வமாக இருக்குங்க. எனக்கு வந்து அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. பார்ப்போம் இவங்க ஃபேன்ஸு எவ்வளோ பேர் வந்து இந்த படத்தை வந்து எப்படி கொண்டாடிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக ஒரு பக்கா தேட்டர் மெட்டீரியலில் தான் இருக்கும் இந்த படம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த படத்தில் வந்த பாடல்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பாட்டு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஓகே தான், பட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது. இன்னும் 2 சாங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 சாங் இல்லாமல் இன்னும் 2 சாங் வேறு படத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஸோ படத்தில் பார்க்கும்போது நமக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆடியோ லான்ச் வச்சுருந்தாங்கன்னா அதில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆடியோ லான்ச் இல்லாதையும் ஒரு ப்ரொமோஷன் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் அந்த பேட்டிகள்லாம் அவங்க கொடுத்த ஹைப்பில் அந்த ஆடியோ லான்ச் ப்ரொமோஷனை விட இது பெரிய ப்ரொமோஷனாக இருக்குது. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்தப்போவே பார்த்திங்கன்னா செம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாகிருச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஸோ டைம் ட்ராவல், இந்த மாதிரி டிஏஜிங், இந்த மாதிரிலாம் நிறையா சொன்னாங்க. ஸோ இதை வச்சு எப்படி என்ன ஒரு கான்செப்டில் படம் இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது தான் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ட்ரெய்லர்லேயே வந்து ஒரு சின்ன ஒரு ஐடியாக்கெலாம் வந்துருச்சு. ஸோ கதை வந்து இந்த மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம், ஒரு டைம் ட்ராவல், ஏதோ பண்ண ஒரு தப்புனால ஃப்யூச்சரில் ஒரு பிரச்சனை வருது. ஸோ அதை வந்து பாஸ்ட்டுக்கு போய் சரி பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஜெமினி மேன் ஒரு படம், ஹாலிவுட் படம் இருக்குது, அந்த படம் மாதிரியே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த படம் நான் அதுக்கப்புறம் தான் அந்த படமே பார்த்தேன். ஆனால் அந்த படம் சூப்பராக இருக்கும். ஸோ வில் ஸ்மித் வந்து வேறு லெவல் பண்ணியிருப்பார். ஸோ அதே மாதிரி இந்த படமும் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய தேட்டரில் வந்து டிக்கெட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நிறையா ஊரில் வந்து டிக்கெட் ஓப்பன் பண்ண உடனே காலி ஆகிட்டு இருக்கு. ஸோ நமக்கு வந்து டிக்கெட் இன்னும் வரல. ஸோ கண்டிப்பாக நமக்கு டிக்கெட் கிடச்சிரும், பிரச்சனை இல்லை. நம்ம ஊரில் வந்து ஈஸியாக கிடச்சிரும். அந்த ஃபஸ்ட் ஷோ பார்க்கணுங்கிறது ஆர்வம் வந்து கண்டிப்பாக எனக்கு இருக்குது. ஒவ்வொரு படத்துக்கும் நான் மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துட்ருப்பேன் தளபதியோட படங்கள். இந்த படத்துக்கும் ஃபஸ்ட் ஷோ வந்து கண்டிப்பாக போய் பார்ப்போம். இந்த படத்தில் முக்கியமாக தலை அஜித் அவர்கள் வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து உண்மையாக என்னன்னு தெரியல, எனக்கும் தெரியல. ஏன்னா தலையோட ஒரு மூவியோட ரெஃபரன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக அந்த படத்தில் வரும். அது வந்து மங்காத்தாவாக இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து தலையோட ரெஃபரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தோனி வந்து அந்த படத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. தோனி வந்து இந்த படத்தில் இருக்காருன்னா அவர் வந்து நடிக்கலை. பட் அந்த சிஎஸ்கே மேட்ச் நடக்கும், ஃபைனல் மேட்ச்சு, நம்ம சேப்பாக்கில் நடந்த மேட்ச்சு. ஸோ அந்த மேட்ச் அப்போ அந்த ஸ்டேடியத்தில் வந்து ஒரு பாம் வைக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க.
ஸோ அது வந்து எப்படின்னு தெரில, நான் என்னோடய கணிப்பு, அதாவது ட்ரெய்லரில் பார்த்து நான் சொல்கிறேன். ஸோ எல்லாருமே டிஷர்ட் போட்டிருக்காங்க, அந்த சிஎஸ்கே டிஷர்ட் போட்டிருக்காங்க. அதில் டெஃபினெட்லி நாட்னு வேறு தளபதியே போட்டிருக்காரு ஒரு டிஷர்ட்டு. கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு பாம் வைக்க போய் அந்த பாமை எடுக்கிற மாதிரியான சீன் இருக்கலாம். ஸோ அங்கே கிரிக்கெட் விளையாடுறது வந்து தோனியாக இருக்கலாம், அந்த விளையாடுறத பார்க்க வந்தது வந்து சிவகார்த்திகேயனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. ஸோ நானாக சொல்கிறேன், இது வந்து அதிகாரப்பூர்வ அறிவு கிடையாது. கண்டிப்பாக அந்த படத்தில் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எதிர்பார்க்காததை அவங்க வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. கண்டிப்பாக இந்த கேரக்டர்லாம் வரும்போது கண்டிப்பாக விசில் பறக்கும் தேட்டரில். ஏன்னா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் போகிறவங்களுக்கு இந்த படம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து எல்லா ஆடியன்ஸுமே வந்து கண்டிப்பாக கொண்டாடுவாங்க இந்த படத்தை. ஸோ ஆனால் படத்தோட டைட்டில் பார்த்திங்கன்னா தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் யாருமே ஃபுல் நேம் சொல்கிறது கிடையாது, கோட்டுன்னு தான் சொல்கிறாங்க. இந்த படம் வந்து சாமானிய மக்களுக்கு புரியுமா அப்படின்னா கண்டிப்பாக புரியும். ஏன்னா அவங்க அந்தளவுக்கு வந்து ஹாலிவுட் லெவலில் எடுத்திருக்காங்க. பட் அங்கே அந்த யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு கண்டிப்பாக ஈஸியாக புரியும், எல்லாருக்குமே புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, எல்லாருக்குமே பிடிச்ச படமாக இருக்கும். ஸோ நார்மலாக ஒருத்தவங்க பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த படம் புரியும். ஏன்னா ஒரு சில படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டெக்னிக்கலாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். டெக்னிக்கலானா ரொம்ப டீட்டெயிலெலாம் வந்து அதிகமாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளாம் வந்து மெனக்கட்டு புரிஞ்சுக்கிற மாதிரியான படங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாருக்குமே ஈஸியாக புரிகிற மாதிரியான கதையாக தான் இந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தளபதி வந்து அடுத்து அரசியல் தான் ஃபுல்லாக இந்த படம். இதுக்கு அடுத்து இன்னொரு தளபதி 69 இருக்குது. அது முடித்த உடனே ஃபுல்லாக வந்து 2026 வந்து எலெக்ஷன் தான். ஸோ அதை நோக்கி தான் தலைவன் வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கார். கண்டிப்பாக இந்த படத்துலையும் அரசியல் பேசியிருக்க மாட்டாருன்னு சொல்லவே முடியாது, கண்டிப்பாக பேசியிருப்பார். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு சில வசனங்கள்லாம் கண்டிப்பாக வந்து டைரக்டராக இப்போ இருக்க கவர்மெண்ட்டை தாக்கி பேசுகிற மாதிரியான அவசரங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி விஜயகாந்த் வேறு இருக்கார், அவரோட ஆசீர்வாதத்தோடு கட்சி வேறு தொடங்குற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்கும். அதாவது கட்சி தொடங்குற மாதிரியான சீன்ஸ் இல்லை, அவரோட ஆசீர்வாதத்தோட ஒரு செயலை வந்து நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீன் கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்கும். அது வந்து நம்ம அரசியலுக்கு கண்டிப்பாக பொருந்துகிற மாதிரியான சீனாக இருக்கும். அடுத்த படமும் அச்சுவினோத்து கூட தான் சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் படம் கிடையாது, ஆனால் அது ஒரு நார்மலான கமர்ஷியல் படமாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் எந்த அளவுக்குன்னு தெரியல. கண்டிப்பாக அந்த படத்தில் வந்து அரசியல் வந்து நிறையவே பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதோட கடைசி படம் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக வந்து அரசியல் கண்டிப்பாக பேசுவாங்க. ஸோ அந்த படம் வந்து முழுக்க வந்து மக்களுக்கான படமாக தான் இருக்கும். ஸோ எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவரோட அரசியல் வாழ்க்கையை வந்து சினிமாவை வச்சு தான் முழுக்க கட்டமைத்து கொண்டு வந்தார். ஸோ அது மாதிரி தளபதியும் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது. அடுத்த படத்தில் வந்து கண்டிப்பாக அரசியல் இருக்கும், இந்த படத்துலையும் இருக்கும். ஆனால் வந்து வெளிப்படையாக இல்லாமல் வேறு ஒரு சீக்வன்ஸில் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது ரியல் லைஃப்பில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான டைலாக்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது என்ன வெறும் சினிமா தானே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக அடுத்து அவரோட அரசியல் முன்னெடுப்புக்கு இந்த படங்கள்லாம் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். ஏன்னா அவரோட முந்தைய படங்கள் சரி, அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2008 2010 அந்த டைம்லேயே வந்து அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சுறா படம் வந்தப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப நெகட்டிவாக வந்து போச்சு அந்த படம். ஸோ வந்து படம் சுத்தமாகவே ஓடலை, ஃப்ளாப்பு. தளபதி நடித்த படங்கள்லேயே அட்டர் ஃப்ளாப்னா அந்த படம் தான், அது 50வது படம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்து அப்போதைக்கு வந்து நிறையா வந்துகிட்டு இருந்தது. ஸோ அந்த டைமில் அவர் கண்டிப்பாக யோசிச்சிருப்பார். அந்த படமே வந்து ஒரு பொலிட்டிக்கலாக தான் இருந்திருக்கும். ஸோ மக்களுக்கு ஆதரவாக இருந்து அரசியல்வாதிகளை எதிர்த்து பேசுகிற மாதிரி தான் அந்த படமே இருந்திருக்கும். ஆனால் அந்த படம் சரியாக போகலை. பட் ஆனால் அந்த படம் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த எல்லா படங்கள்லையும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அரசியல் அவர் பேசிக்கிட்டே தான் வராரு. அவர் வந்து அப்போவே வந்து அரசியலோட வந்து முன்னிலைப்படுத்தி கொண்டு வந்திருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா மிக்க நன்றி. ஸோ கண்டிப்பாக கோட் படம் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் பாய்.